ஹல்லேலூயா சொல்லுங்க. கொலோசியர் 2:20 சொல்லு, இயேசு கிறிஸ்து சிலுவையில் சிந்தின இரத்தம் முதலாவது சமாதானத்தையும் பின்பு பரலோகத்துள்ளவைகளையும் பூலோகத்துள்ளவைகளையும் ஒப்புரவாக்கிற்று. கைகளை தட்டுங்களேன். 1 கொரிந்தியர் 5:17 சொல்லுகிறது, கிறிஸ்துக்குள் ஒருவன் இருந்தால் அவன் புது மனுஷன், புது மனுஷி இல்ல, புது சிருஷ்டியா இருக்கிறான். சபைகள் இருக்கிற நீங்கள் விசுவாசிகள், கிறிஸ்துவை தெய்வமாக ஏற்றுக்கொண்டவர்கள், அவருடைய பிள்ளைகள் அவருடைய சிருஷ்டியாகவே இருக்க வேண்டும். ஒரு மனுஷன் பாவம் செய்யும் பொழுது தேவனுக்கு விரோதமாக அவனுடைய தகுதி இழந்து தலைகுனிய வைக்கும். சபையிலே, சங்கத்திலே, குடும்பத்திலே, ஆவிக்குரிய இடத்திலே நீ தலை நிமிர்ந்து நிற்கவே முடியாது. ஒரு கைகளை தட்டுங்களே. ஒரு அல்லேலூயா. நீதிமான் சிங்கத்தை போல தைரியமா இருப்பான். நம் கைகளை தட்டி. துன்மார்க்கன் ஒருவனும் தொடாதிருந்து ஓடுகிறான், நீதிமானும் எப்படி இருப்பானாம்? சிங்கத்தை போல தைரியமா இருப்பான். தேவனோடு வாழ்கிறவன் அப்படித்தான், அவருடைய பிள்ளையா இருக்கிறவன் அப்படித்தான். மகிமையான தேவன் அதை செய்வார். பாவம் உங்களை தடுமாற வைக்கும், பாவம் அவமானத்தை கொண்டு வரும். ஆனால் கிறிஸ்துனால என்ன நன்மை வருகிறதாம்? 1 யோவான் 1:7 சொல்லுகிறது, இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். கைகளை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். ஒரு துளி ரத்தம் போதும். இந்த உபாச நாளில் ஒரே ஒரு காரியத்தை ஒப்புக் கொடுங்கள். ஆண்டவரே, நான் உம்மோடு வாழ கிருபை செய்யும். நீர் என்னிலே நிரந்தரமாய் தங்கிவிடும். எனக்கு வேறு ஒன்றும் வேண்டாம் அப்பா. இந்த பூமியில் வாழும் வரை நான் நம்முடைய பிள்ளையாக கௌரவமாய் வாழணும். எப்படி கௌரவம்? சாத்தானுக்கு முன் நெஞ்ச நிமிர்த்தி கொண்டு நிற்க வேண்டும். கைகளை தட்டி. மாமிசத்தை ஜெயித்தவனா நிற்க வேண்டும், உலகத்தை ஜெயித்தவனா நிற்க வேண்டும். தேவனே இதை செய்வார். எத்தனை சந்தோஷம்! கர்த்தருடைய கரம் இதை செய்யும்.